சின்ன வயசுலேருந்தே தியானத்தில் ரொம்ப அதிக ஈடுபாடு உண்டு. அதனால புத்தகங்கள்லாம் நிறைய தியானம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படித்தேன். புத்தகங்கள் படித்தே நான் தியானம் கற்றுக்கிட்டு அதை பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு முழுமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, நம்ம பண்ணக்கூடிய இந்த தியானங்கள் ஏதாவது தவறுகள் இருக்கா இல்லையா, ஏன்னா அப்போ அது கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் சரியாக தான் பண்ணுறேனான்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அதே சமயத்தில் பெருசாக எந்த ஒரு மாற்றங்களும் எனக்கு தெரியல. தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் டெய்லி உட்காந்து கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கண்ணை திறந்துட்டு எழுந்திரிச்சு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு தியானம் பண்ணணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு திருப்தி இல்லை. அதனால சரி, முறையாக நம்ம இந்த தியானத்தை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு பயிற்சி வகுப்பில் போய் சேர்ந்தேன் நான். ஸோ அந்த வகுப்பில் சேர்ந்து நான் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பயிற்சி பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட நம்ம மெடிடேட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, குரு இல்லா வித்தை பால் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இதில் ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் அந்த கற்றுக்கிட்ட அந்த தியானத்தை நான் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். கண்டினியூஸாக பண்ணும்போது எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் தெரியுது அப்படின்றதையும் நான் கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் தியானத்தை பற்றி நிறைய தியரிட்டிக்கலாகவும் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, இன்னும் தியானத்தை பற்றி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தகவல்கள் திரட்டுறது, இதுவும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் அதோடு நிறுத்தல். ஏன்னா என்னுடைய நோக்கம் தியானத்துடைய பலன்களை அனுபவிக்கணும்ன்றது மட்டும் கிடையாது. தியானம்னா என்ன, அந்த தியானத்தை பற்றி முழுமையான ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது தான். எப்படி தியானத்தில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுது, நிறைய பேருடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள்லாம் கொண்டு வருது, அப்படி அந்த தியானத்துல என்னதான் இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய மூளைக்குள்ளார ஏற்படுது அப்படின்னு அந்த தியானத்தின் மேல ஒரு ஆர்வம் அதிகமாகி அதை பத்தி இன்னும் ஆராய்ச்சிகள் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னும் நிறைய தியானங்கள் கத்துக்க ஆரம்பிச்சு, எக்கச்சக்கமான தியானங்கள், எல்லாமே ப்ராப்பரா ஒரு குரு கிட்ட போய் ஃபீஸ் பே பண்ணி கத்துக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சு அதுல இருந்து அனுபவம் எடுத்து அதுல வரக்கூடிய கேள்விகளை அவர்கிட்டயோ இல்லாட்டி முடிஞ்ச வரைக்கும் நல்ல அனுபவம் பெற்ற தியானம் பண்ணக்கூடியவங்க கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய தியானம் பண்ணக்கூடியவங்களுடைய தொடர்புகளும் கிடைச்சது. ஸோ அவங்க கிட்டயும் நான் என்னால பேசி கிளாரிஃபை பண்ணிக்க முடிஞ்சது.